மகனே, நீ சிம்மராசியாக இருந்தால் இந்த 2026 குரு பெயர்ச்சியில் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருவதால், ஏற்கனவே அஷ்டம சனி அதோடு விரய குருவும் சேர்ந்து கொள்வதால் தலை தப்புவது தம்பிரான் புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கே அதிக நன்மை செய்வார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பதால், புதிதாக நிலம் வாங்குவதாக இருந்தால் பத்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்வது நல்லது. வீடு சம்பந்தமான செலவுகளை தவிர்க்கவும், வாகனத்தை சரியாக வைத்து கொள்ளவும், அதோடு பயணத்தின் போது கவனமாக இருக்கவும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் தொந்தரவுகள் ஏற்படும். நண்பர்களே எதிரியாக மாறுவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் திருமண யோகம் ஏற்படும். காதலிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் தீராத நோய் குணமாகும். அதோடு மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம், இது உனது குருவின் வாக்காகும்.